Hi cuties and friends, welcome to Mariyo crafty Tamil channel. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த சிலிகான் மோல்ட் வச்சு அதாவது இந்த குருவி பறவைங்க ப்ளஸ் வந்து லீவ்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ரெசின்ல வந்து ஒரு அழகான 7 மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து 7 கலர் யூஸ் பண்ண போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர், அப்புறம் வந்து பிங்க், அதே மாதிரி பார்த்தா green, நெக்ஸ்ட் வந்து ரெட், yellow, அடுத்து black, அடுத்தது violet. இந்த இவ்வளோ கலர்ஸ் நம்ம வந்து 7 கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 7 கப்லேயும் ரெசின் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து எபாக்சி ரெசினை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் அந்த 7 கப்புலையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசினை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2:1 ரேஷியோவில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொரு கப்லேயும் ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ண போகிறோம். நான் ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மோல்டுக்கு இவ்வளோ போதும் ரெசின். ஸோ அதுக்காக நான் கம்மியாக எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றோம் ரெசினோட. இப்போ வந்து இந்த ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வயலட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ வயலட்டை வந்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெசினோட வயலட்டை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசின் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிறனால நம்ம வந்து சீக்கிரமாக பண்ணி ஆகணும். நம்ம அப்படியே வச்சுருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் அந்த வயலட் மிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த கலர்ஸ் பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி எல்லோயிஷாக கொஞ்சம் ப்ரௌனிஷாக அந்த மாதிரி தெரியுது. ஆனால் அது வந்து பண்ணி வரும்போது அது அழகாக வயலட் கலரே வரும். அது இப்போ இந்த பார்க்க நமக்கு தெரியல அது வயலட் மாதிரி. ஆனால் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா கிளியராக அதே கலர் சேம் கலர் வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளாக் எடுத்திருக்கோம். இது சீக்கிரமாக பண்ணனால 2 பேர் சேர்ந்து பண்ணுறோம். இல்லைனா வந்து அது ஹார்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ பிளாக் யூஸ் பண்ணி பிளாக் கலரும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து க்ரீனும் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு பக்கம் க்ரீனு, இப்போ க்ரீனும் யூஸ் பண்ணுறோம், பிளாக்கும் யூஸ் பண்ணி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஏன்னா வந்து இது உடனே நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோம் நம்ம. இந்த க்ரீன் கலர் நல்லா தெரியுது. ஸோ பிளாக்கும் வந்து பிளாக்கிஷாக நல்லா கரெக்டாக இருக்குது. கலர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு இல்லை குச்சி இந்த மாதிரி வச்சு நம்ம இதை வந்து கலர் மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ எல்லோ எடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு எல்லோ வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து அதேமாதிரி ப்ளூ மிக்ஸ் பண்ணுறேன். லைட் ஸ்கை ப்ளூ கலரு. அதுக்கெலாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் லைட்டாக டச் பண்ணாலே போதும். ரொம்ப டச் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ரொம்ப பிளாக்கிஷாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாமே லைட்டாக மிக்ஸ் பண்ணால் தான் அந்த கிறிஸ்டல் கிளியர் கரெக்டாக வரும். இல்லைனா அந்த கலரே வந்து ஃபுல்லாக அடைச்சிக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ இந்த எல்லோ பார்த்திங்கன்னா அந்த மைல்டாக நம்ம பண்ணணும். மைல்டாக அந்த கலர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது கிறிஸ்டல் கிளியரில் இருக்குது. இப்போ நான் எல்லோயிஷும் அந்த ப்ளூவும் பாருங்கள். ப்ளூ அப்படியே ஸ்கை ப்ளூ கலரில் அழகாக வந்திருக்கு. ஸோ அதுவும் பண்ணிட்டோம். ரெட்டு முடிச்சிட்டோம். எல்லோ முடிச்சாச்சு. க்ரீன் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் ஒரு கலர் தான் பாக்கி இருக்குது. இது பிளாக், இது பிங்க்கு. லாஸ்ட்டாக நம்ம வந்து பிங்க்கை யூஸ் பண்ணுறோம். அந்த ட்ராப் வந்து அப்படியே போட்டோன்னா டார்க் கலர் வரும். ஸோ அதுக்காக தான் லைட்டாக அந்த நம்ம வந்து இந்த குச்சியில் வந்து டிப் லைட்டாக படுற மாதிரி எடுத்து நம்ம போட்டால் தான் வந்து இந்த லைட் கலர் வரும், கிறிஸ்டல் கிளியர் இருக்கும். இப்போ நல்லா வந்து நம்ம இது பண்ணிட்டோம், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா கலரும் முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம வந்து ஒன்றுன்னா நம்ம ஊற்றுறோம். இந்த மோல்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 குருவி மாதிரி இருக்குது. அப்புறம் ப்ளஸ் லீவ்ஸ்லாம் நிறைய லீவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அந்த மல்டி கலர் யூஸ் பண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லோ ஒரு பக்கம் ப்ளூ, இப்படி எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். எல்லாமே ஊற்றிடுறோம். க்ரீன் இப்போ ஊற்றுறோம். இது கொஞ்சமாக இருக்கனால டக்குன்னு வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு பிளாக் ஊற்றுறோம்.
இப்போ ரெட்டு, இன்னொரு பக்கம் நம்ம ரெட்டு ஊற்றிட்டுருக்கோம். இந்த ஒரு இதிலே வந்து நம்ம அந்த 7 மல்டி கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து ரெயின்போ கலர்ஸாக யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து ரெயின்போக்கு ஆரஞ்சு கலர் மட்டும் இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போது அதை விட்டுட்டு நம்ம பிளாக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி இந்த ரெயின்போ கலர்ஸில் இருக்க அத்தனையும் தான் இதெல்லாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டோம். மிக்ஸ் பண்ண அந்த கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுச்சு. இது பிங்க் ஊற்றுறோம், ரெட்டு, க்ரீன், ப்ளூ, பிளாக், எல்லோ ப்ளஸ் பிங்க்கு இதெல்லாம் ஊற்றிட்டோம். ஓரளவுக்கு ஃபுல்லாக எல்லாமே ஊற்றிட்டே இருக்கோம். கொஞ்சம் எக்ஸஸ் ஆகாத மாதிரி நம்ம வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். நம்ம இதை வந்து உடனே பண்ணிடணும். கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் அது வந்து ஹார்டாக ஆரம்பிச்சிடும், அப்புறம் ட்ரை ஆகிடும். அதை ஹார்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து திருப்பி அதை வந்து மிக்ஸ் பண்ணோன்னா ஒழுங்காக வராது. ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி வந்து எபாக்சி ரெசினும் ப்ளஸ் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணுறோம், ஆனால் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அது எதனால் அப்படின்னா, நீங்கள் வந்து எபாக்சி ரெசினை வந்து நீங்கள் ஊற்றிருப்பீங்க, கொஞ்சம் அதிகமாக அந்த ரேஷியோ போயிருக்கும். ஸோ அதனால தான் அது ஸ்டிக்கி ஆகுது. இப்போ ஹார்ட்னர் கொஞ்சம் அதிகமாக போயிருந்தால் கூட அது வந்து நல்லா சாலிடாக தான் ஆகும், ஒன்றும் ஸ்டிக்கி ஆகாது. ஆனால் ரெசின் அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து கரெக்ட் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா ஹார்ட்னர் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஹார்ட்னர் அதிகமானாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது மாதிரி நம்ம பார்த்து ஊற்றணும். இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கிறோம். நான் ட்ரை ஆகிறதுக்காக வச்சுருந்தேன், ஒரு 3 ஹவர்ஸ் தான் வச்சுருந்தேன். அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த ப்ளூ கலர் எடுக்கிறோம், ப்ளஸ் அந்த குருவிலாம் நான் ஊற்றிருந்தேன். ஸோ அதெல்லாமே எடுக்கிறோம். இது வயலட் கலரில் வந்துருக்கு. அதில் கொஞ்சம் எக்ஸஸாக அந்த பிசுறு மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், சிசர்ஸ் வச்சே கட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு நீங்கள் ஊற்றும் போது எக்ஸஸாக இருந்தாலும் நீங்கள் அந்த பட்ஸை வச்சு அந்த ஓரம்லாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக அந்த என்ன ஷேப் வேணுமோ உங்களுக்கு அந்த ஷேப்பே வந்துடும். இப்போ நம்ம வந்து க்ரீன் கலர் லீவ்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம க்ரீன் ஊற்றுறோம், ப்ளஸ் ரெட்டு ஊற்றுறோம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதெல்லாமே நம்ம எடுத்துட்டோம். ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இந்த மோல்டில். ஸோ இது வயலட் கலர் ஊற்றிருந்தோம். ஸோ அதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த குருவிலாம் பாருங்கள். இந்த குருவி வந்து நம்ம 3 கலரில் அழகாக வந்திருக்கு. பிங்க் கலர் ப்ளஸ் வந்து வயலட்டும் ஊற்றிருக்கோம். அதில் வந்து லைட் ப்ளூ ஷேடும் இருக்குது, எல்லோவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு குருவி வந்து நல்லா 4 கலரோட அழகாக வந்திருக்கு. நேரில் பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரியுது. வயலட்டு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வயலட் தான், அதனால் கருப்பு குருவி மாதிரி தெரியுது. பிங்க் கலர் லீவ்ஸு, அப்புறம் வந்து எல்லோ. இந்த மல்டி கலர் வந்து ஒன்றா ஒரே மோல்டில் வந்தால் நல்லாயிருக்கும்னுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. எல்லாமே எடுத்துட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ வந்து நம்ம அந்த குருவி பார்த்திங்கன்னா, இந்த சென்டரில் இருக்க குருவி வந்து பிங்க் கலர் ப்ளஸ் வயலட் ப்ளஸ் ப்ளூ ப்ளஸ் எல்லோ, இந்த 4 கலரோட அந்த குருவி வந்து ரொம்ப அட்டகாசமாக அழகாக வந்திருக்கு. ப்ளஸ் இந்த லீவ்ஸ் எல்லாமே இது ஃபுல்லாகவே எல்லாமே இந்த கலரில் யூஸ் பண்ண லீவ்ஸ் தான். 7 மல்டி கலர்ஸ் இதில் இருக்குது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம். அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காம எங்களுக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வேறு என்ன வீடியோஸ் போடுறேன்னு சஜஷன்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு மறுபடியும் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாரியா கிராஃப்டி தமிழுக்கு. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி கிராஃப்டிங்.